வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல இடியாப்பம் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். இது என்னோட மெத்தட்ல நான் வந்து அரிசியை ஊற வச்சு உடனே அரைச்சி உடனே பண்ணிடுவேன். ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும், நல்லா சாஃப்டா வரும். இந்த இடியாப்பம் ரெசிபி வந்து ரொம்ப ஹெல்தியானது. ஏன்னா நம்ம ஸ்டீம் தானே பண்ண போறோம், ஆயிலும் யூஸ் பண்ண போறது இல்லை. நம்ம அப்பதான் சாப்பாடு ஊட்டுறோம் அப்படிங்கிற அந்த குழந்தைக்கும் கொடுக்கலாம், வயசானவங்களுக்கும் கொடுக்கலாம், யார் வேணாலும் சாப்பிடலாம். ஈஸியா டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு ரெசிபி. நம்ம எப்படியும் ரெகுலரா வந்து இட்லிக்கெல்லாம் மாவு அரைச்சிட்டு தான் இருப்போம். அந்த அரைக்கும் போதே 1 டம்ளரோ 2 டம்ளரோ எக்ஸ்ட்ரா அரிசியை சேர்த்து நம்ம அரைச்சிட்டோம்னா அதுல இருந்தே கொஞ்சம் மாவு எடுத்து வச்சு நம்ம இந்த இடியாப்பம் ரெசிபி பண்ண முடியும். அதனால நம்ம நினைச்ச நேரத்துல ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியாக இந்த இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இடியாப்பம் பண்ணுறதுக்கு இட்லி அரிசி இருக்கும் இல்லையா, அது வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இது 2 கப்பு அரிசி இருக்குது. நமக்கு தேவையான அளவு நம்ம வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். மினிமம் வந்து 3 மணி நேரம் இது ஊறணும். நம்ம வெறும் இட்லி அரிசியும் போட்டுக்கலாம், இல்லை 1 டம்ளர் பச்சரிசி 1 டம்ளர் புழுங்கரிசி அப்படியும் போட்டுக்கலாம், இல்லை வெறும் பச்சரிசியில் கூட நம்ம பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து ஃபுல்லாகவே இட்லி அரிசி மட்டும்தான் எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த அரிசியை வந்து நம்ம மிக்சிலையும் அரைச்சிக்கலாம், இல்லை கிரைண்டர்லேயும் அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தண்ணியை வடிய விட்டுட்டு அரிசியை மட்டும் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சோன்னா ரொம்ப சீக்கிரம் வந்து நைஸாகிடும். இது இப்போ வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு டைரெக்டாக அரைச்சிட்டு தண்ணியை ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, நல்லா நைஸாக அரைச்சாச்சு. பாருங்க, இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். கொஞ்சம் கூட அந்த குறப்பு இருக்கவே கூடாது. இப்படி தண்ணியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் கூட நம்ம தண்ணி ஆட் பண்ண தான் போகிறோம். ஆனால் அரைக்கிறது மட்டும் கொஞ்சம் கூட இந்த ரவையா அப்படிலாம் இல்லாமல் நைஸாக ரொம்ப ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு இடியாப்பம் நல்லா சாஃப்டாக வரும். இந்த பேனை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணி இந்த தண்ணியும் எண்ணெயும் வந்து பாத்திரத்தில் எல்லா பக்கமும் ஒட்டுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவை நல்லா அப்படி கலக்கிட்டு இந்த தண்ணியில் ஆட் பண்ணிடலாம். நல்லா அப்படி கரண்டியால் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். மாவு நல்லா வெந்து அப்படியே பந்து மாதிரி வரும் பாருங்கள், அது வரைக்கும் நம்ம கிளறணும். நம்ம விட்டோம் அப்படின்னா கட்டி தட்டிடும், அதனால நல்லா கலந்துக்கணும். பாருங்க, மாவு எவ்வளோ நல்லா திக்காயிடுச்சு. இந்த கலரும் மாறிட்டு இருக்கு பாருங்க, லேசாக வெந்து அந்த கலர் வருது. இன்னும் கூட கொஞ்சம் நேரம் இதை கிளறணும். நான்ஸ்டிக் மாதிரி பாத்திரமா இருந்ததுன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஒட்டாமல் நல்லா வரும். நார்மல் கடாயில் கூட கிளறலாம், அதுவும் ஈஸி தான். இந்த மாதிரி நம்ம கரைச்சிட்டோம், அந்த தேங்காய் எண்ணெயும் போட்டோம் அப்படின்னா கட்டி வராது. கிளறதும் ஈஸியாக இருக்கும், மாவு சாஃப்டாக தான் இருக்கும். பாருங்க, பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படி பந்து மாதிரி வருது பார்த்தீங்களா. இது வரைக்கும் நம்ம கிளறி கையில் அப்படி ஈரம் தொட்டு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாவு வந்து கையில் ஒட்டாது. இந்த அளவுக்கு நம்ம கிளறிக்கணும். இது ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். கொஞ்சம் ரொம்ப சூடாக இருக்கும். அதுக்கப்புறம் கையால் நம்ம பிசைஞ்சு புழிஞ்சிக்கலாம். இது இப்போ கை பொறுக்கிற சூட்டில் இருக்குது. லேசாக இப்படி கையில் தண்ணி தொட்டுட்டு இந்த ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம இடியாப்பச்சில் போட்டுக்கணும் இல்லையா, எந்த சைஸில் நமக்கு மாவு வேணுமோ அந்த மாதிரி நல்லா அப்படி உருட்டி உருட்டி வச்சிட்டோம்னா நமக்கு வேலை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்படியே இந்த குழலில் போட்டு நம்ம புழிஞ்சிடலாம். நான் அந்த இடியாப்பம் புழியறதுக்கு இருக்கிறதுலே சின்ன ஹோல்ஸாக இருக்குல்ல, மெல்லிஸாக இருக்குல்ல, இதை எடுத்துகிட்டு இருக்கேன். இதை வந்து நம்ம அந்த குழலில் போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கணும். நம்ம உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவு, இது இதுக்குள்ளே போட்டுக்கணும். மிச்ச மாவு காயாமல் இருக்கிறதுக்காக மூடியை போட்டு மூடிக்கணும். பாருங்கள், இடியாப்பம் வந்து வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பிளேட்ஸ் வருது, இந்த மாதிரி ஸ்டாண்டு வருது. இந்த மாதிரி வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். இதில் லேசாக எண்ணெய் தடவிக்கலாம், இல்லை ஒரு துணி போட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி வாழை இலையும் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு வந்து வாழை இலை போடுறேன். இப்போ நம்ம இதில் இடியாப்பம் புழிஞ்சிருவோம். நம்ம இதுலேயும் புழிஞ்சிக்கலாம், இல்லை நம்ம இட்லி தட்டு இருக்கு இல்லையா அதில் கூட புழிஞ்சிக்கலாம், அதுலேயும் நல்லா வரும். இதில் கொஞ்சம் இப்படி அகலகலமாக வரும், அதில் வந்து அப்படி குண்டு குண்டாக வரும். பாருங்கள், இந்த சைஸ்க்கு நான் புழிஞ்சிருக்கேன். இதை எடுத்து விட்டுடலாம். இதே மாதிரி எல்லா பிளேட்லேயும் புழிஞ்சிப்போம். இது வந்து புழியறதுக்கு கொஞ்சம் கூட கஷ்டமாகவே இருக்காது, கை வலிக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாப்பிடும்போது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். புழுங்கரிசி அப்படிங்கிறதுனால அப்படியே நூல் நூலாக நல்லா வரும், அப்படியே ஃபுல்லாக வருது பார்த்தீங்களா, விட்டு போகாது, நடுவில் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டாண்டில் இந்த மாதிரி அடிக்கிட வேண்டியதுதான். இந்த மாதிரி 3 பிளேட் வருது, நிறையா உள்ளது கூட வருது. இப்போ பெரிய ஃபேமிலி அப்படின்னா நிறைய வேணும் இல்லையா, அந்த மாதிரி நிறைய பிளேட்ஸும் வருது.
நான் இட்லி பானை வச்சு அந்த அடியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். நம்ம இடியாப்பம் புழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஸ்டாண்டை வந்து இதுக்குள்ளே இறக்கிடணும். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த மூடியை போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இது நல்லா வெந்துடும். 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயாச்சு. திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், நமக்கு கலர் பார்த்தாலே தெரியுது நல்லா வெந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் விட்டுட்டு நம்ம இந்த இடியாப்பம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இடியாப்பம் பிளேட்லேருந்து இடியாப்பத்தை எடுத்துக்கலாம். சர்விங் பிளேட்டில் எடுத்துருவோம் டைரெக்டாக. பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. இலையோடு இருக்கிறனால இதை அப்படியே நம்ம அப்படி போட்டுக்கலாம். போட்டு இந்த இலையை எடுத்துட்டோம்னா ஆச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துடலாம். நம்ம இந்த இலை போடலை அப்படின்னா டைரெக்டாக அப்படியே எடுத்துக்கலாம். ஒட்டாது, நல்லா வந்துடும். நல்ல சாஃப்டான அப்படி நூல் நூலாக இருக்கக்கூடிய இடியாப்பம் தேங்காய் பாலோட சர்விங் ரெடி. இந்த தேங்காய் பால் வந்து தேங்காய், சர்க்கரை, ஏலக்காய் மட்டும் மிக்சியில் அரைச்சிட்டு நல்ல திக்கான பாலாக எடுத்துகிட்டு இருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குது. இந்த மாதிரி நல்லா திக்காக இருந்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எந்த அளவுக்கு அப்படியே நூல் நூலாக வருது பாருங்கள். பாருங்களேன், நல்லா அப்படியே சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக எடுக்க வருது பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கும். மிக்ஸ்டு வெஜிடபிள் ஒயிட் குருமா, நோ ஆனியன் நோ கார்லிக் குருமா வந்து நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். அது வந்து இந்த இடியாப்பத்தோட செம்ம சூப்பராக இருக்கும். இந்த இடியாப்பத்தில் நல்லா தேங்காய் பால் போட்டு நல்லா அப்படி ஊற வச்சு எடுத்து சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அருமையாக இருக்குங்க. இவ்வளோ சாஃப்டாக இருக்குது, அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது. தேங்காய் பாலோட ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த ஏலக்காய் வாசத்தோட அருமையாக இருக்குது. ஈஸியாக இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை இடியாப்பம் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். எப்படி வந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.